விமல் வீரவன்ச சத்தியாகிரக ஆர்ப்பாட்ட போராட்டத்தினை ஆரம்பித்தார். இவன் யார்? பரதேசி பயவன். அமல் ராஜபக்ச சொல்லியிருந்தாரு, பௌத்தத்தின் மீது கை வைக்க வேண்டாம், இந்த அரசாங்கம் பௌத்தத்தின் மீது கை வைத்து பிழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். எனக்கு நாளைக்கு ரவுடியாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நானும் மொட்டை எடுத்துக்கொண்டு இந்த கோட்டை விட்டு காவியுடையோடு வரலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சிலர் நான் பார்க்கின்றேன் ஊடகங்கள் வந்து தமிழர் தாயகம் என்பது வடக்கல்ல என்கிறார். அப்போ வீடா என்றால் லூசு. முடியுமாக இருந்தால் வா பேசுவோம். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 3 நாளைக்கு சிறைக்கு போன கபாலி அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு மீம்ஸ் சிலதுகள் எனக்கு காணக்கூடியதாக இருந்துச்சு. பிணையில் விடுதலையான டாக்டர் தேவானந்தா அவர்கள் இப்போ வீட்டிலிருந்து அரசை செய்து கொண்டு இருக்கின்றார். நீ கபாலின்னா நான் கருணாநிதி. முடிஞ்சா போது முடியாட்டி ஓரமா போய் குந்து அடியாம இடிப்பட்டு செத்து போயிடுவேன். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு காணொளியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்று பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற இலங்கை அரசியல் சம்பந்தமாகத்தான் இந்த காணொளியிலும் பேச போகின்றோம். குறிப்பிட்ட ஒரு சில நேரத்துக்குள் மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை நாங்கள் இன்று பேச தயாராக இருக்கின்றோம். யாரோடு பேச போகின்றோம் என்றால், எங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் நாங்கள் இவரோடு பேசியிருந்தோம். எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி அவர்கள். வணக்கம். வணக்கம். நிறைய பேர் எங்களிடம் கேட்டிருந்தார்கள், மீண்டும் கருணாநிதியை அழைத்து ஒரு நேர்காணல் செய்யுங்கள் என்று. ஸோ மக்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் மீண்டும் கருணாநிதியை எங்களுடைய கலையகத்திற்கு அழைத்து நேர்காணலில் இணைத்திருக்கின்றோம். ரைட், கருணாநிதி அவர்களே, இப்போது தெரியும் நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்க விடயம்தான் இந்த கல்வி மறுசீரமைப்புங்கிற விஷயம். விமல் வீரவன்ச சத்தியாகிரக ஆர்ப்பாட்ட போராட்டத்தினை ஆரம்பித்தார். அது உண்ணாவிரதம் என்று தான் எடுத்தார்கள். ஆனால் உண்ணாவிரதம் இல்லை, ஷிஃப்ட் அடிப்படையில் மாறி மாறி இரவு வெறுப்பார், 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு போவார், வருவார், இப்படி மாறி மாறி ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை செய்தார்கள். ஆனால் இவர்களுடைய ஒரே நோக்கம் அரண்ய கோஹோம், அதாவது அரண்ய அமரசூரிய பதவி விலக வேண்டும் என்றுதான் இவர்களுடைய சத்தியாகிரக போராட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் இந்த கல்வி மறுசீரமைப்பு திட்டம் தரம் 6ஆம் தரத்திற்கு மாத்திரம் அடுத்த ஜனவரி, அதாவது 2027 ஜனவரியிலும் தரம் 1ற்கு மாத்திரம் இந்த வருடமிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. தரம் 6க்கு சற்று தள்ளி போடப்பட்டிருக்கின்றது என்று தான் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் பிரதமர் பதவியில் இந்த மாற்றம் இல்லை. ஆனால் இவர் சத்தியாகிரகத்தை முடித்துக்கொண்டு சென்று விட்டார். இப்போ இந்த கல்வி மறுசீரமைப்பு விடயமாக இருக்கலாம், விமல் வீரவன்சனுடைய சத்தியாகிரக போராட்டமாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே நாட்டுக்கு கல்வியில் ஒரு மாற்றம் தேவை. அது ஒரு சிறந்த மாற்றம். எமது நாடு பழைய சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு செய்கிறோம். நாங்கள் முன்பு கியர் போடும் கார் இருந்தது, இப்போ ஆட்டோமேட்டிக் கார் வந்து விட்டது. பெட்ரோல் ஊற்றிய கார் இருந்தது, இப்போது கரண்ட்டில் ஓடுது, நாளைக்கு காற்றிலும் ஓடலாம். எனவே இவரால் மாற்றங்கள் வர வேண்டும். எனவே இந்த கல்வியில் உண்மையாகவே நல்ல எண்ணங்களும் நல்ல திட்டங்களும் இருக்கின்றது. இது இவர்களுக்கு புரிவதில்லை. அதற்கு இவர்கள் மேல் விமல் வீரவன்ச மேல் குற்றம் சொல்லவும் முடியாது. அறிவு இருக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ளும் தன்மை. எனவே அவருக்கு மூளை இருக்கின்றது, அது சரியாக செயல்படுவதில்லை. இப்போ திருமணம் செய்பவர்கள் பாருங்கள், திருமணத்தின் போது மேடையிலே கையை பிடித்து கொண்டு செல்வார்கள் ஆணும் பெண்ணும். அது பிறகு குடத்தில் அல்லது செம்பில் மோதிரத்தை போட்டு எடுப்பார். அந்த கை 2ம் பட வேண்டும், அந்த வெக்கம் கூச்சம் இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக. எனவே அதுபோல் விமல் வீரவன்ச போல முட்டாள்கள் எங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் என்ன இருக்கின்றது? தவறல்ல. வெளிநாட்டு பாடசாலைகளே செக்ஸ் ஒரு பாடமாக பயிற்றுவிக்கப்படுகின்றது. எனவே அங்கே துஷ்பிரயோகம் குறைகிறது. சரியான அறிவு போதிக்கப்படுகிறது. நல்லது எது, கெட்டது எது, பேட் டச் எது என்பது படித்துக் கொடுக்கப்படுகிறது. இப்ப இவருக்கு 2 பிரதமர், இப்ப இந்த பிரதமர் அனுப்பிய பிறகு இந்த அரசாங்கத்தால் இன்னொரு பிரதமர் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நோக்கோடு இருக்கின்றார். காரணம், இவருக்கு 2 பாஸ்போர்ட், மனைவிக்கு 2 ஐடென்டி கார்டு. இவ்வாறான 2 உள்ளவர்கள், எல்லாம் 2 உள்ளவர்கள். ஜனாதிபதியும் பிரதமர் 2 ஆக வேண்டும் எதிர்பார்ப்பவர்கள். ஏன்னா கடந்த காலங்களிலே ஜனாதிபதி 2, கோட்டாபேக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க வந்தார். எனவே அவ்வாறாக வர பார்க்கின்றார்கள். விமல் வீரவன்ச போன்ற முட்டாள்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் உண்மையாக ஒரு விவாதத்துக்கு வாருங்கள். நான் உங்களுடைய சிங்கள இங்கே இருக்கின்ற தொலைக்காட்சி கூப்பிடுகள் விமல் வீரவன்ச போன்றவர்களே எங்களோடு பேசுவதற்கு அல்ல, எங்களிடம் பயின்று கொள்வதற்கு. கராட்டி அல்ல, அறிவு, கல்வி. எனவே ஒன்றும் விளக்கம் இல்லாத இவர்கள்
ஊடகங்கள் காண்பிப்பது தவறு என்று உண்மையாக தோன்றுகின்றது. ஊடகங்களுடைய கடமை நாட்டில் நடக்கும் பிரச்சனைகள், நீதி அநீதிகளை காண்பிக்க வேண்டும். ஆனால் இவ்வாறான முட்டாள்களை ஊடகங்கள் தயவு செய்து காண்பிப்பதை குறைத்து கொள்ளவே சொல்லவில்லை, எடுத்து விடுங்கள் இவர்களை. எனவே இவர்கள் பெரிய மக்கள் முன் நட்சத்திரம் போல் காண்பிக்க முயற்சிக்கின்றார்கள், போலியாக பேசிக்கொண்டிருக்கின்றார். உண்ணாவிரதமாக இருந்தால் நீ அங்கே இருக்க வேண்டும், போராட்டமாக இருந்தால் போராட்ட களத்தில் இருக்க வேண்டும். இடையில ஓடிவிடுகிறார், இவருக்கு இருக்க முடியாது. சில வேளை இவர் மதுபானம் மறந்துகிறார் என்று சிலர் கூறுகிறார்கள். ஒவ்வொரு மணித்தியாலயத்திற்கும் சின்ன சின்ன சொட் போடுறாராம், 50 என்று கூறப்படுகிறது, நாங்கள் காணவில்லை. எனவே அவ்வாறான ஒரு நிலையோ தெரியவில்லை. எனவே இவ்வாறானவர்கள் பின்னால் போவர்கள் யார் என்பதும் நமக்கு தெரிகின்றது. அந்த மக்கள் கூட அங்கு வரவில்லை. எதிர்ப்பாக பலர் பேசினார்கள், ஆனால் அங்கே எவரும் இல்லை. அவலட்சணமான கேவலமான வார்த்தைகள் பேசுவதற்கு காரணம் என்ன? இவருடைய சகோதரரும் சகோதரியும் நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டால் 2010 அல்லது 2005, 2006 நினைக்கின்றேன், களவாக மின்சாரம் எடுத்தார்கள் என்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே தண்டம் கட்டியவர்கள். திருட்டு பரம்பரை, திருட்டு குடும்பம். எனவே இந்த மாதிரி திருட்டு குடும்பம் கல்வி அறிவற்றவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ச போன்ற முட்டாள்கள் அமைச்சர் பதவி கொடுத்ததால் தான் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டது. பேச்சு திறமை இருக்கு, பேசும் திறமை இருக்கவனெல்லாம் செயல் வீரர் அல்ல, அவர்கள் பேசுபவர்கள். நாய் இருக்கின்றது நன்றாக குறைக்கும், காகம் இருக்கின்றது கரையும். இதற்காக அவர்களுக்கெல்லாம் நாம் மாலை போட்டு அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது. நாயிலும் பலவிதமான நாய்கள் இருக்கின்றன. எனவே இவ்வாறாகத்தான் அவருடைய விமல் வீரவன்சனுடைய செயல் இருக்கின்றது. எனவே நான் விமல் வீரவன்ச இந்த செயலை நான் வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்போ தெரியும், இதே மாதிரி தான் இந்த விமல் வீரவன்ச, உதயகம்மன் பிள்ளை, சன்ன ஜாயசுமன் இப்படியானவர்கள் எல்லாம் டாக்டர் ஷாஃபி அப்படிங்கிற ஒருத்தரை டார்கெட் பண்ணி இவர் சிங்கள தாய்மார்களுடைய குழந்தை பிரசவத்திற்கு தடை ஏற்படுத்துகிறார், வத கொத்து, வத பிரசியர், உள்ளாடைகள் இப்படியெல்லாம் உருவாக்குகிறார்கள். ஒரு சமூகத்திற்கு எதிராக எவ்வளவு போலியான குற்றச்சாட்டுக்களை சுமத்த முடியுமோ, திணிக்க முடியுமோ, இவற்றையெல்லாம் கடந்த ஆட்சி காலங்களில் செய்தவர்கள் தான் இவர்கள். ஆகவே இன்று இவர்கள் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் போராடுவதாக கூறி இப்படி வீதிகளில் நாடகம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இப்போது அந்த வதக்குத்து என்று கூறிய முஸ்லீம் கடைகளில் ஓசியில கொத்தும் சாப்பிடுபவர்கள். மாடம், விக்கம் மாடம், ரூசம், சூடு, சுரடையற்றவன் தான் இந்த இனவாதி. இவன் ஒரு இனவாதி. இவன் வீடமைப்பு அமைச்சராக இருந்த போது ஒரு தமிழர்களை ஒதுக்கி வைத்திருந்தான். இவன் ஒரு இனவாதி. இவர்களை உண்மையாகவே தமிழ் தொலைக்காட்சிகள் நான் கேட்டுக்கொள்கிறேன் அன்பாக, இவ்வாறான துரோகிகள், தமிழ் சமூகத்துக்கு விரோதிகளை உங்கள் காண்பிக்காதீர்கள் தொலைக்காட்சியில். இவர்கள் எதற்காக காமிக்கப்படுவேன்? யார்? பரதேசி பயவன். இவர்களை காண்பிக்காதீர்கள். இந்த சமூகம் நாசமாகிவிடும். நல்ல கல்வி திட்டங்கள் வரும்போது அதை இடையிலே மறைக்கின்றார்கள். எனவே இவ்வாறான தவறான செயல் உண்மையாக இதை நான்கு கல்வி கற்றவர்கள் அல்லது அறிவு உள்ளவர்கள், சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள் ஒருபோதும் இதை எதிர்க்க மாட்டார்கள். எனவே இவர்கள் போல் முட்டாள்கள் எதிர்ப்பதால் நமக்கு எதுவும் செய்யவும் முடியாது. எனவே அரசாங்கம் உண்மையாக அதை பின்போடப்பட்டதே ஒழிய இவர் கூறியதால் ஒன்றும் நடக்கவில்லை. அங்கே இவர் போலியாக வெற்றி பெற்றதாக கூறிக்கொண்டு எழும்பி சென்றார். அப்படியல்ல, அது மறுபரிசீலனை செய்யப்படும். எதுவாக இருந்தாலும் நாம் எதிர்ப்பு தெரிவித்தால் இவர் மாத்திரமல்ல பலர். எனவே அதில் சரிபுலை பார்க்கின்றார்கள் அரசாங்கம், அவ்வளவுதான். இதில் இவருடைய வெற்றி கிடையாது. முதுகெலும்பில்லாத, இடுப்பில் சத்து இல்லாத, 1 மணி நேரம் அமர்ந்திருக்க முடியாத ஒரு கோலை சமூகத்துக்கு குரல் கொடுக்க முடியுமா? இவர்களெல்லாம் போலிகள். இப்போ போன முறை தெரியுமைகளுக்கு 2008ஆம் ஆண்டு விமல் வீரவன்ச, இதே விமல் வீரவன்ச ஒரு உண்ணாவிரத போராட்டம் செய்தார். அப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ தான் தமிழி தண்ணீர், இளநீர் தண்ணீர் கொடுக்கின்றார். அது அதோடு முடிந்து போனது. இப்போ இந்த முறை அவர்களெல்லாம் யாரும் வரல, ராஜபக்சர்கள் யாரும் ஆதரவு இல்லை, யாருமே எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகள் யாருமே பார்க்கல. அதை நான் பார்த்தேன். இராஜ் வீரரத்ன பாடகர், ராஜபக்சர்களுக்கு தொடர்ந்தும் பேசி கொண்டிருக்கும் ஒருவர் தான் இராஜ். அவர் ஆதரவு தெரிவிச்சிருந்தார். இப்போ இப்படியானவர்கள் தான் ஆதரவு. அதே மாதிரி மிகிந்தலை தேரர் நேற்று தினம் வந்தார். இப்போ அவர் ஒரு சர்ச்சைக்குரிய நபராக மாறியிருக்கார். காரணம், அரணி அமரசூரிய பிரதமர் அவர்களை தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி விமர்சித்த காரணத்தினால் அரசாங்கத்தின் அமைச்சர் கே.டி. லால்
லால்காந்த் என்ன சொல்கிறார், வனச்சாரியா அப்படி என்று திட்டினார் ஒரு இடத்திலே. அந்த மிகிந்தலில் இருக்கிறார் ஒரு வனச்சாரியா அப்படின்னு, காட்டுவாசியை விட ஒரு மோசமான ஒரு நபர் என்று ஒருவர் விமர்சிக்கிறார். அது இப்பொழுது இந்த மிகிந்தலை தேர்தல் என்பது யாருக்குமே தெரியும். காரணம், கடந்த நாட்களில் அவர் பேசிய விடயங்கள் அப்படி. காணொலிகளுக்கு, யூடியூப் காணொலிகளுக்காக நாமல் ராஜபக்சவை வர வைத்து அவரிடம் பேசிய விடயங்களாக இருக்கலாம். அரணி அமரசூரி அவர்களை ஆப்பக்கடை என்று, அதாவது லெஸ்பியன்களுக்கு ஒப்பிட்டு அப்படியான கதைகளை இவர் கதைத்திருந்தார். ஆகவே இந்த அரசாங்கம் அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில் இந்த எல்ஜிபிடிக்யூவை ப்ரொமோட் செய்கின்றது, பாடசாலை மாணவர்களை தவறான வழியில் வழிநடத்துவதற்கு இந்த அரசாங்கம் திட்டம் இடுகிறது, அரணி அமரசூரிய தான் இதற்கெல்லாம் மூல காரணம், இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகள். அதுவும் அரணி அமரசூரிய பிரதமர்களை தனிப்பட்ட ரீதியில் அவருடைய வாழ்க்கை ரீதியாக நிறைய விமர்சித்தார்கள். பிள்ளை என்கின்றார்கள், தாய் தன்மை இல்லாதவர்கள் என்கின்றார்கள். இப்படி அசிங்கமான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெண்ணை இப்படியெல்லாம் பேசுவதா என்று பார்ப்பவர்களை யோசிக்க வைக்கும் அளவுக்கு வார்த்தை பிரயோகங்கள் இந்த தேர்தல்கள் பேசியதை எங்களுக்கு அவதானிக்கொண்டுதான் இருந்தது. இந்த மாதிரியான தேரர்களுடைய நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய கருத்து? நிச்சயமாக தேரர்கள் என்பது புத்தரை பின்பற்றுபவர்கள். புத்தன் என்பவர் சித்தார்த்தன், அவரை கொடுத்தது நாங்கள், இந்து சமயம் இந்தியாவில் இருந்து. எனவே ஒரு நல்ல மனிதனை கொடுத்தோம், நல்ல கொள்கையை கொடுத்தோம், நல்ல சித்தாந்தத்தை கொடுத்தோம். அதை இவர்களுக்கு வழிநடத்த தெரியவில்லை, தரங்கட்டத்தனமாக நடத்துகின்றார்கள். அதற்கு காரணம் கடந்த 70 ஆண்டு கால இலங்கை அரசாங்கம். யாரையும் எங்கு வைக்கணுமோ அங்கு வைக்க வேண்டும். மதகுரு என்பவர் மத சம்பந்தமான தலைவர். எனவே அவர்கள் இருக்க வேண்டிய இடம் கோவில், கிறிஸ்தவ தேவாலயம், இந்து தேவாலயம், முஸ்லீம்கள் பள்ளி என்பார்கள் அங்கே இருக்கலாம். சிங்களவர்கள் அவர்களுடைய பன்சலில் இருக்க வேண்டும். எனவே அவர்கள் வீதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் வருவதால் பிரச்சனை ஏற்படும். நாட்டில் பல பிரச்சனைகளுக்கு இவர்கள் தான். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒழுக்கமானவர்களா என்பதை பல ஊடகங்களில் பார்த்தால் தெரியும். பல காண்பிக்கப்படுவது, பல மத போதகர்கள், பௌத்த மத போதகர்கள் ஹோட்டலில் கைது செய்யப்பட்டார்கள், குடித்து விட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தார்கள், அறைகளில் பெண்களுடன் மாட்டினார்கள், சல்லாபத்தோடு மாட்டியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான இவர்களுடைய நிகழ்வுக்கு காரணம் இந்த நாட்டில் இருக்கும் அரசியல் தலைவர்கள், விசேடமாக சிங்கள தலைவர்கள். அதிகாரம் இருக்கின்றது, அதன் மூலமாக சட்டத்தை கொண்டு வரலாம் அவர்களுக்கு. எனவே அவர்களுக்கு ஒரு சட்டமாக தான் இங்கே இருக்கு. இந்த நாட்டில் என்னதான் கூறினாலும் தமிழர்களுக்கு ஒரு சட்டம், பௌத்தர்களுக்கு ஒரு சட்டமாகத்தான் இருக்கின்றது. நாம் பார்த்தோம், மட்டக்களப்பிலே கடந்த காலங்களிலே பல முறை மட்டக்களப்பில் உள்ள தேரர் போலீசாரை தாக்கி இருக்கின்றார். ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை போலீஸுக்கு முன் அடித்தார், கண்ணாடி கீழே விழுகிறது, கைது செய்யப்படவில்லை. இதை அவர்கள் திருப்பி அடிக்காததுதான் பிழை என்று நான் நினைக்கிறேன். உண்மையாகவே அவரும் ஒரு மத போதகர், திருப்பி அடித்திருக்கலாம். அவர் செய்த பிழை என்று நான் நினைக்கின்றேன். அதுபோல் அவர் கைது செய்யப்படவில்லை. அதன் பிறகு திருகோணமலையிலே 1 மாதத்துக்கு கூடவில்லை, போலீஸ் அதிகாரியை கையை நீட்டி அறைகிறார். அவர் கைது செய்யப்படவில்லை. அமைதியாக கையை கட்டி போலீஸ் பார்த்து கொண்டிருக்கிற அடியை வாங்கி கொண்டு வெக்கங்கட்ட மானங்கட்ட ஸ்ரீலங்கா போலீஸ். ஆனால் தமிழர்கள் தையிட்டியிலே அராஜகமாக சிலை வைத்ததுக்கு எதிராக நியாயமான குரல் எழுப்பினார்கள், சமாதான குரல் எழுப்பினார்கள். அப்போது அங்கே உள்ள தமிழ் ஒரு மதகுருவை இழுத்து கொண்டு போய் வாகனத்திலே ஏற்றுகின்றார்கள் வேலன் சுவாமிகள். எனவே இந்த நாட்டிலே சிங்களவருக்கு ஒரு சட்டம், தமிழர்களுக்கு ஒரு சட்டமா, வடக்குக்கு ஒரு சட்டம், தெற்குக்கு ஒரு சட்டமா, இந்துவுக்கு ஒரு சட்டம், பௌத்தத்துக்கு ஒரு சட்டமா என்பது சந்தேகமாக இருக்கின்றது. கடந்த அரசாங்கங்களில் இருந்திருக்கலாம், எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம், தமிழர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். சுதந்திரத்துக்கு பின்பு முதன் முறையாக யாழ்ப்பாணத்திலே அனுரகுமார ஜனாதிபதி அவருடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. அது சரித்திரம், புகழ், அது சாதனை அல்ல, சரித்திரம். எனவே மக்களுக்கு கட்டாயமாக நிச்சயமாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்திடம், அரசின் தலைவருடைய கடமையாகும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது நடைபெறுகிறதா? இப்போது அவைகள் இல்லை. எனவே அது கட்டாயமாக நடைபெற வேண்டும். நடவடிக்கை அனைவருக்கும் எடுங்கள். அதாவது தேரர்களுடைய இவ்வாறான கேவலமான நடவடிக்கைகள், இவர்களுடைய இந்த அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். நிச்சயமாக பாராளுமன்றத்திலே இன்று அரசாங்கத்துக்கு எது வேணுமானாலும் செய்ய முடியும். 159 ஆசனம் இருக்கின்றது. ஆக ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். தேர இருக்க வேண்டியது பன்சலையில், அல்லது நீங்கள் முடியை வளர்த்துக்கொண்டு காட்சட்டை போட்டுக்கொண்டு இல்லாட்டி என்னை போல் கோட் போட்டுக்கொண்டு வாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காவி ஆடை எதற்காக? போலீசாருக்கு எதுக்காக கொடுத்தார்கள்? அது போலீஸ் நிலையத்தில் இருக்க வேண்டும். தேவை ஏற்பட்டால் அவர் விதிக்க வர வேண்டும்.
பாதுகாப்புக்காக. ஆனால் தேரர்களுக்கு பாதுகாப்புக்கும் ரவுடித்தனம் செய்வதற்கு கொடுக்கப்படவில்லை. அது புத்தர் என்ன கூறினார்? நீங்கள் புத்தருக்கு விரோதமாக செயல்படுகின்றீர்கள். புத்த சமயத்தை நீங்கள் வணங்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுகின்றது. ஒரு கடவுள் கூறும் வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு ரவுடியை போல் நடந்து கொள்ளுகின்றீர்கள். எனக்கு நாளைக்கு ரவுடியாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நானும் மொட்டை எடுத்துக்கொண்டு இந்த கோட்டை விட்டு காவியுடையோடு வரலாம் என்று நினைக்கின்றேன். சில வேளை உங்கள் ஊடகத்துக்கு கூட வரலாம். அப்படி அப்போது என்னை யாரும் கைது செய்ய மாட்டார்கள். இந்த நாட்டின் சட்டம் அப்படி இருக்கின்றது. எனவே எதிர்காலத்திலே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அதை மாற்றுவார் என்று நான் நம்புகின்றேன். மாற்ற வேண்டும், அது அவருடைய கடமை. நாட்டில் சமாதானம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழில் செய்ய வேண்டும். ஊடகவியலாளர்கள் அவர்கள் தொலைக்காட்சி நிலையங்களில் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் ஏற்படும் இடத்துக்கு கேமரா தூக்கிட்டு வர வேண்டும். அதை விட்டு குளியலறைக்கு தூக்கி போவதில்லை. அதுபோல்தான் எங்களுடைய மதகுருக்களும். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எது? தேவாலயம். நீங்கள் அங்கே இருங்கள். தேவாலயத்தில் இருக்க வேண்டிய நீங்கள் தேவையற்ற இடத்திற்கு வரக்கூடாது என்று நான் கண்டிக்கின்றேன் உங்களை. இப்படி செய்தால் இப்போ சில பேர் இப்போ சொல்லுவோமே, எதிர்த்தரப்பில் இருக்கவங்க, அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுபவர்கள், அரசு செய்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கலாம், எல்லாம் இப்போ தொடங்கிடுவாங்க. இதோ இந்த அரசாங்கம் பௌத்தத்துக்கு மீது கை வைக்கிறது, பௌத்த மதத்தை இல்லாமல் செய்வதுதான் இவர்கள் இந்த திட்டத்தை இப்படியெல்லாம் அடக்குமுறைகளை பிரயோகிக்கின்றார்கள், பௌத்த மதத்தை அழிப்பதற்கு இவர்கள் அடக்குமுறைகளை பிரயோகிக்கிறார்கள், இப்படியெல்லாம் எதிர்ப்பான செயற்பாடுகளில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம். நிச்சயமாக அதிகம். இதே சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்காக இனவாதத்தை உண்டு பண்ணி ஏற்கனவே நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தாரு, பௌத்தத்தின் மீது கை வைக்க வேண்டாம், இந்த அரசாங்கம் பௌத்தத்தின் மீது கை வைத்து பிழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். ஆகவே தெரியும், நாமல் ராஜபக்ச இருக்கலாம், ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இருக்கலாம், எத்தனையோ விடயங்கள் இந்த பௌத்த மதத்தை முன்வைத்துத்தான் பல சம்பவங்கள் இடம்பெற்றது, பல கலவரங்களும் இடம்பெற்றது, பல ஏதோ நடந்து விட்டது. இந்த பௌத்த மதத்தையும் புத்த பெருமானை முன்வைத்து இவர்கள் செய்த கேவலமான தரமான விஷயங்கள் நிறைய கடந்த காலம் நடந்திருக்கிறது. ஆகவே இப்போ மீண்டும் இப்படி அரசாங்கம் ஏதாவது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர நினைத்தால், தேரர்களுக்கான கட்டுப்பாடுகள் விதித்தால் மீண்டும் அந்த பிரச்சனை உருவாகலாம் தானே. பிரச்சனை வராமல் இல்லை. இன்று வடகிழக்கில் பிரச்சனை வந்தது, அதை அப்படி கூற முடியாது. யுத்தம் நடந்தது 30 வருட காலம். எனவே அது பிரச்சனை முடிந்து விட்டது இப்போது. எனவே மக்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கம் தூரநோக்கு சிந்தனையோடு சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். வடக்கிலே எங்களுடைய மண் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் மற்றவருடைய மண்ணை கேட்கவில்லை. நான் பார்த்தேன், ஒரு சிலர் கூறுகிறார்கள், தெற்கிலே கோவில்கள் இருக்கின்றன, ஏன் வடக்கிலே வர முடியாது? தெற்கிலே நாங்கள் அரச காணியில் கோவில் கட்டவில்லை. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பேசுபவர்களும் அவர்களுக்கு வால் பிடித்து சொரிந்து கொண்டிருப்பவர்களும். நீங்கள் பணம் கொடுத்து வாங்கி கோவில் கட்டுங்கள், வீடு கட்டுங்கள், உங்களுக்கு உல்லாச மாளிகை கட்டுங்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் மண்ணிலே நீங்கள் அனாவசியமாக அராஜகம் நடத்தாதீர்கள். இதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். ஒரு சிலர் நான் பார்க்கின்றேன், ஊடகங்களில் வந்து சில ஊடகங்களிலிருந்து விரட்டப்பட்டவர்கள் வந்து போலியாக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அற்புதமான கதைகளை கதைக்கின்றார்கள். வரலாறு தெரியாத மடையர்கள் இவர்கள். தமிழர் தாயகம் என்பது வடக்கல்ல என்கிறார். அப்போ வீடா என்றா லூசு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தாயகம் இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கும் தமிழர்களுக்கு தமிழ்நாடு தாயகம். பாகிஸ்தானில் இருக்கும் முஸ்லீம்களுக்கு அவர்கள் முஸ்லீம், பாகிஸ்தான். அதே அரேபியாவில் இருக்கும் முஸ்லீம்களுக்கு அரேபிய, மத்திய கிழக்கு நாடு. எனவே இலங்கை தமிழர்கள் அதிகமாக உலகளாவிய ரீதியில் இருக்கும் உலகத் தமிழர்களாக கூறப்படும் வடக்கும் கிழக்கிலிருந்து சென்ற தமிழர்களுக்கு தாயகம் வடகிழக்கு என்பதை எவராலும் மறக்கவோ முடியாது. எனவே போலியாக வந்து தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டு பெரிய ஊடகவியலாளர் என்று கூறிக்கொண்டு உனக்கு தேர்தல் கேட்க வேண்டுமாக இருந்தால், எவனடியாவது பிச்சை எடுத்து பேசணுமாக இருந்தால் வாங்குற காசுக்கு மாத்திரம் பேசுப்பா, ஓவரா கூவாத. தமிழர் தாயகம் இலங்கையில் வடக்கு, இதில் எவ்விதமான மாற்று கருத்தும் முட்டாள்தனமாக வடக்கிலே பிறந்தவர்கள் பேசும்போது மிக மனவேதனையாக இருக்கின்றது எனக்கு. நான் வடக்கில் பிறக்கவில்லை, ஆனாலும் எனக்கு தமிழ் இரத்தம் சரீரத்திலே ஓடுது. இப்படி பேசுபவர்களின் உடலிலே ஓடும் ரத்தத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. மாற்றானுக்கு பிறந்தவனோ தெரியாது இவன். மீண்டும் கூறுகிறேன், இலங்கையில் தமிழர்களுடைய தாயகம் தேசம் என்றால் அது வடக்கு. அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முடியுமாக இருந்தால் வா பேசுவோம், விவாதிக்கணுமா வா, நாங்கள் விவாதிக்க தயார். அப்பன் பேர் இவருக்கு என்னன்னு தெரியாது. முதலாவது ஓகே ரைட், ஓகே, உங்களுடைய ஆவேசம் புரிகிறது. இந்த நிலையில்
கடந்த இறுதியாக நாங்கள் செய்த நேர்காணலில் நாங்கள் பேசியிருந்தோம். டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்ட சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் மீண்டும் இப்பொழுது அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அப்பொழுது சோஷியல் மீடியாவில் நாங்கள் பார்த்தோம், வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 3 நாளைக்கு சிறைக்கு போன கபாலி அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு மீம்ஸ் சிலதுகள் எனக்கு காணக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் பேசுனதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சோஷியல் மீடியாவில் அவருடைய ஆதரவாளர்கள் இப்படியான மீம்ஸ் போட்டு நாங்கள் யாருக்கும் அச்சமில்லை, யாருக்கும் பயம் இல்லை அப்படியெல்லாம் பாடல்கள் போட்டிருந்தார்கள். ஸோ பிணையில் விடுதலையான டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இப்போது வீட்டிலிருந்து அரசை செய்து கொண்டு இருக்கின்றார். இருப்பினும் உங்களுடைய கருத்து என்ன இது சம்பந்தம்? நான் அதை கபாலியாக பார்க்கவில்லை, கழுசறையாக பார்க்கின்றேன். இவர்களுக்கு தான் சொந்தமாக 4 வார்த்தை பேசுவதற்கு அருகதை இல்லை, பாட்டு படிக்க தெரியாது, தமிழ் வரிகள் தெரியாது, தாய்மொழியை உச்சரிக்க தெரியாதவர்கள். அதுதான் வேறு பாட்டுகளை போடுகிறது. இவர்களுக்கு ஒன்றும் புத்தன், காந்தி, இயேசு அல்லது நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய வீரர் சிறையில் சென்று வெளியே வரவில்லை. இவன் பல கொலைகள் செய்ததற்கான சாட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் கைது செய்யப்படலாம் மீண்டும், அல்லது விடுதலை செய்யவும் படலாம். ஆனால் இவர் ஒரு நல்லவர் என்று எவராது கூற முடியுமா? பிள்ளையான் கருணா என்பவர்கள் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அரசாங்கத்தோடு இணைந்து துரோகம் செய்தார்கள் தமிழ் மக்களுக்கு. ஆனால் இந்த டக்ளஸ் தேவானந்தா எனும் இந்த தமிழினத்தின் துரோகி, இந்த துரோகி 86 நினைக்கின்ற 84 அல்லது 86ஆம் ஆண்டளவில் இவர் எதிராக திரும்பிவிட்டார். 84 85ஆக இருக்க வேண்டும், ஞாபகம் இல்லை எனக்கு உண்மையாகவே. எனவே அந்த காலத்திலிருந்து அநியாய அட்டூழியங்கள் செய்தவர். எனவே இவ்வாறானவர்கள் வெளியே வருவதும் உண்டுதான், உள்ளே இருப்பதும் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நாங்கள் பேசுவோம். தி கபாலினா கருணாநிதி முடிஞ்சா போது முடியாட்டி ஓரமாக போய் குந்து அடியாமல் இடிப்பட்டு செத்து போயிடுவேன், அவ்வளோதான் சொல்லலாம். நாங்கள் இயக்கங்களுக்கோ துப்பாக்கிக்கோ பயந்தவர்கள் அல்ல. டக்ளஸ் தேவானந்தா என்பவர் PLO ட்ரைனிங் எடுத்திருக்கலாம், இந்தியா பயிற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் இயக்கத்துக்கு வந்து சுமார் 17-18 வயதுக்கு பிறகுதான் துப்பாக்கி பார்த்தார்கள். நான் அப்படியல்ல. என்னுடைய தகப்பனார் ஒரு பிரபு. நான் பிறக்கும் போது எங்கள் வீட்டில் துப்பாக்கி இருந்தது. துப்பாக்கி இருந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒருபோதும் துப்பாக்கி வேட்டுக்கு பயந்து ஒளிந்து ஓடுபவர்களோ அஞ்சுபவர்களோ அல்ல. ஓட்டுக்கும் வேட்டுக்கும் மத்தியில் நான் தேர்தல் கேட்பேன். முடிஞ்சா மோது, முடியாட்டி முன்ன சொன்ன பிறகு ஓரமாக போய் குந்து அநியாயமாக இடிப்பட்டு செத்து போகிறாது. கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் சந்திரசேகரன் சிவஞானம் ஸ்ரீதரனை குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார். மணல் கடத்தல், பார் சம்பந்தமாகலாம் ஒரு விமர்சனம் முன்வைக்கிறார். இதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு சொல்லணும், நீங்கள் தான் இதுக்கு பின்னுக்கு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கதைச்சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? உண்மைக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள், நாம். இப்போது சந்திரசேகர் இருப்பது ஆளும் கட்சியில். ஸ்ரீதரன் எப்போதுமே ஆளும் கட்சியில் இருக்கவில்லை. அவர் எப்போதுமே எதிர்கட்சியில். தமிழ் தேசிய கூட்டணி என்பது எதிர்கட்சி எப்போதும், அல்லது தமிழர்களுக்கு எதிரான கட்சி. இந்த 2 தான் அவர்களுடைய கொள்கை, குறிக்கோள். எனவே ஸ்ரீதரன் மீது பாராளுமன்றத்தில் புகார் கொடுப்பதற்கு உண்மையாகவே சந்திரசேகருக்கு வெட்கம் இல்லையா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். அரசாங்கம் உங்களுடையது, ஆட்சி உங்களுடையது, அதிகாரம் உங்களுடையது. நீங்கள் மாவட்டத்திலே தலைமை தாங்கும் அரசியல்வாதியாக இருக்கின்றீர்கள், கேபினட் அமைச்சராக இருக்கிறீர்கள். ஏன் உங்களுக்கு நடவடிக்கை முடியாத சந்திரசேகர்? ஸ்ரீதரனை கைது செய்யுங்கள். ஏன் முடியாது உங்களுக்கு? பாராளுமன்ற வரப்பிரசாதத்தை வைத்து பேசுவதற்கு சந்திரசேகரன் ஒரு கேவலமான செயலாக நான் நினைக்கிறேன். உண்மை சந்திரசேகருடைய பேச்சு, இதை அந்த கட்சியின் தலைவர்கள் கேட்டால் நிச்சயமாக சந்திரசேகர் கண்டிப்பார்கள். நீங்கள் பிழை செய்தவர்களை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? எனவே மக்கள் உங்கள் முகத்திலே காரி துப்புவார்கள். பிழை இருந்தால் நடவடிக்கை எடுங்கள். உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது, போலீஸ் அதிகாரம் இருக்கின்றது. மணல் ஏற்றப்படுகின்றது, இப்போதும் மண் கடத்தப்படுகிறது கிளிநொச்சி, அது உண்மை. போலீஸ் யாரின் கீழ் இருக்கின்றது? ஸ்ரீதரனின் கீழா போலீஸ் இருக்கின்றது? இல்லை. இன்று அரசாங்கத்தின் கீழ், அரசாங்கத்திலும் வடக்கு மாகாணத்திலே கேபினட் அமைச்சராக இருப்பவரும், அங்கே ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு வருவது சந்திரசேகர். ஏன் அவருக்கு நடவடிக்கை எடுக்க முடியாதா? எனவே போலியாக உங்களுக்கு முடியாத வேலையை மற்றவர்கள் மீது சாற்றாதீர்கள். பிழை இருந்தால் இவ்வளவு தைரியமாக பேசும் நீங்கள், இவருக்கு சம்பந்தம் இருக்கும் என்றால் கைது செய்யுங்கள் ஸ்ரீதரனை. ஏன் முடியவில்லை உங்களால்?
எனவே நீங்களும் பாராளுமன்ற வரப்பிரசாதத்தை எடுத்து போலியாக படம் காட்டுகின்றீர்களா? கடந்த அரசாங்கங்களைப் போல் உங்களுடைய தலைவர்கள் கேள்விப்பட்டால் உங்களை அரைந்து அனுப்புவார்கள், அமைச்சர் தூக்கி எறிந்து விடுவார் உங்கள் ஜனாதிபதி. மிக தரமான நேர்மையான உண்மையாக ஜனத்துக்காக மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா. நான் உண்மையாக வெட்கப்படுகின்ற சந்திரசேகர், உங்களை போன்றவருக்கு வடக்கை பாரம் கொடுத்ததும் பொறுப்பு கொடுத்ததும் அமைச்சு பதவி கொடுத்திருப்பதை விட்டு நான் வெட்கப்படுகின்றேன். ரைட். ஸோ நன்றி கருணாநிதி அவர்களுக்கு இன்று வருகை தந்து இந்த கருத்துக்களை மூலம் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கலாம். ரைட். தொடர்ந்தும் லாங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இன்னும் மற்றும் ஒரு புது நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில் சார்மின்சன், லாங்கா சுசிதிகளுக்காக. நன்றி, வணக்கம்.